குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருசாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. என்றும் குரு வழியில் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் ஆன்மீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்ப பாருங்க, ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம் 2025 ஜூலை மாத பலாபலன்கள், கிரக மாற்றங்களால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்ப பார்க்கணும். ரிஷபராசி காலபுருஷனின் 2வது ராசியா இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைந்தவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு, ஜூலை மாதம் எப்படி இருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் புதன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய சூரியன் குரு இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. 3ஆம் இடத்துல புதன் பகவான் இணைவு பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில செவ்வாய் கேது இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம். 10ல் ராகு, 11ல் சனி பகவான் இருக்க, இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு என்ன விதமான மாற்றத்தை தரும்? ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னா உழைப்பு, வேலை, உழைப்பு, வருமானம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அதீத ஈடுபாடு கொண்டவர்களா இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுறதும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரப்பக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி, நிலைத்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. அது இன்னமும் நல்ல தெளிவா உங்களை பற்றி தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயத்த, அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், நிலைத்த தன்மை, ஒரு தன்னம்பிக்கையோடு உணர்வோடு ஒரு விஷயத்த செஞ்சு அந்த விஷயத்துல சக்சஸ் பண்ணி காமிக்கக்கூடியவர்கள் நீங்க. அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான அமைப்பு ஏற்பட்டிருக்குங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது, ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய மாதம். ராசிநாதன் ராசியிலே இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம், பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை, தொழில், வருமானம், குடும்பத்திற்கான தேவைகள், அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது, சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல செய்யறது, இப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு திட்டமிட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல செய்யறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பா வேலை, தொழில், வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா வெளிநபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, மாற்று மொழி பேசுறவங்க, வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது. அதே போல வேலை, தொழில், வருமானம் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை, தொழில், வருமானத்தை பற்றிய கவலையே வேண்டியதில்லை. ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆமா, வருமானம் வீடு தேடி வரணும், வீட்டுக்கு வந்தே ஆகணும். ஏன்னா சூரியனும் குருவும் 2ஆம் இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக வருமானம் வரணும். அதே போல பெண்கள் தங்க நகைகள் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்பா உறவுகள் சார்ந்தவர்களால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல எடுத்துக்கணும். ஏன்னா செவ்வாய் கேது இணைவு பெற்றிருக்கிறதுனால என்ன நடக்கும்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சார்ந்த உபாதைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்துல ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களுக்கெல்லாம் படிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா படிப்பு, கல்வி, படிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு, அற்புதமா இருக்கு. நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. படிப்பு அப்படிங்கிறது நல்ல அருமையாக இருக்குது. தாராளமாக படிப்பு சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்.
அடுத்து இடம், வீடு, பூமி, சொத்து ஏதேனும் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். அது மட்டும் இல்லாம அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கணும், அதுவும் மனைவி பேர்ல வாங்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. புது தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தாராளமாக புது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தொடங்கலாம். தொழில் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு லாபத்தையே கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்ப எந்த தொழில்ல அவங்க திட்டமிட்ட தொழில்கள்ல எதுல இறங்கினாலுமே அவங்களுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டமும் கால சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பும் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி நம்ம போயிட்டு வரணும். கிட்டத்தட்ட வாரம் வெள்ளிக்கிழமைகள்ல குலதெய்வ கோவில் வழிபாடு அப்படிங்கிறத குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. உங்க ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா அரசு காரியங்கள், அரசு அனுகூலங்கள், அதே போல பாத்தீங்கன்னா குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது, குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். அன்பு, அமைதி, இரக்கம் மற்றும் பலரால் பாராட்டக்கூடியவர்கள், கற்பனை திறன் நிறைந்தவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்குது அப்படின்னா இப்ப ஒரு அருமையான விஷயம் நடந்திருக்கு. அதாவது இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், அல்லது ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க வாங்கி கொள்ள முடியும். அதே போல இளைய சகோதர சகோதரி உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க, நல்ல பக்கபலமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு. அதே போல படிப்புக்காக வெளியூர், வெளிநாடு, வெளி இடங்களுக்கு போகணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு இடமாற்றம் செஞ்சுக்கிறது, படிப்புக்காக வெளியில போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த பேப்பர் டாக்குமெண்டேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சொத்து வாங்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அது ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து மிருகசீட நட்சத்திரம். மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மிருகசீடம் அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை, சகோதரத்துவம், நம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமா உள்ளவங்க தான் நம்ம மிருகசீட நட்சத்திர நண்பர்கள். மிருகசீட நட்சத்திர நண்பர்களுக்கு இப்ப என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கல. மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்தவரையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. இதுவரை எடுத்த முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கல அப்படின்னா இனிமே வரக்கூடிய அனைத்து முயற்சிகளும் பலனளிக்கும். ஏற்கனவே நீங்க சிரமப்பட்டு எடுத்த அனைத்து முயற்சிகளுமே இனிமே நல்ல வகையில உங்களுக்கு பலன் தரக்கூடிய நல்ல அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதை அனைத்துமே கோச்சார ரீதியான பொது பலன்களா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான தாக்கத்தை, வைப்ரேஷனை கொடுக்குது, இந்த பிரபஞ்சத்தில் எப்படியெல்லாம் அது இயக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வச்சு அதற்காக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பிறந்தப்ப ஒரு ஜாதகம் இருக்கும், அதாவது கிரக அமைப்பு இருக்கும். அந்த கிரக அமைப்புக்கு எந்தெந்த காலகட்டத்துல எது சார்ந்த அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முடிவு பண்ணும். இப்ப இருக்க அமைப்புகள் இவ்வளவு சாதகமா இருந்தும் உங்களுக்கு பயனளிக்கலை அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். அப்ப எதனால இது நடக்கலை அப்படிங்கிறத பார்த்து பரிகாரம் சார்ந்த விஷயங்கள், அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு அது உங்களை இந்த காலகட்டத்துல மிகச்சரியாக நேர்த்தியாக நீங்க உங்களை வழி நடத்திக்கணும். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலைகள் பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல உங்களுடைய முயற்சிகளை இதற்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து இந்த காலகட்டத்துல பயன்படுத்தி பலனடையலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.